Hi, hello, welcome back to Nari Nari YouTube channel. So, this is Big Boss Special Season 9. Yeah, Big Boss Season 9. இந்த வாரம் என்னென்னலாம் நடந்தது நந்தினி வெளியே போயிருக்காங்க வீட்டை விட்டு ஒருத்தவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க இந்த வாரம் பார்வை போட்டு கெமி போலதாங்க எல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இந்த வீக் ஸ்டார்ட் ஆனதுமே வந்து தண்ணிக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறத ஃபஸ்ட் வீக்லேயே கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஓகே ஃபஸ்ட் வீக்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வரணுமான்னு தெரியல. ஏன்னா போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கொண்டு வந்து எப்போவுமே ஃபஸ்ட் வீக் கொஞ்சம் லக்ஸரியாக விட்டுருவாங்க. இந்த தடவை ஃபஸ்ட் வீக்லேருந்தே பிடிச்சிட்டாங்க. பிகாஸ் தண்ணின்றது ரொம்ப பேசிக்கான நீடு. அதுலேயே வந்து வச்சுட்டாங்க. கையை வச்சது இல்லாமல் அதுக்கு 2 சூப்பர்வைசரை போட்டு அவங்க தான் தண்ணி பிடிக்கணும்னு போட்டு அந்த பைப்பை எப்போ திறந்து விடணுங்கிறது பிக் பாஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. கரெக்டாக ஒரு சண்டை நடக்கும்போது இவங்கெல்லாம் வந்து என்னன்னு வேடிக்கை பார்க்கும்போது அந்த பைப்பை கரெக்டாக திறந்து விட்டுறது. அப்புறம் வந்து பார்க்கலையே ஏதோ ஒரு சின்ன சவுண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, லைட்டு லைட்டை மட்டும் பார்த்து அந்த பைப்பில் வைக்கணும். கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு ஒரு குக்கரில் 6 விசில் விடுனாலே அதை பொறுமையாக உட்காந்து என்னால் பார்க்க முடியல. இதில் ஒன்றுமே இல்லைங்க, சும்மாவே படுத்துக்கிட்டு விட்டத்தையும் வானத்தையும் பார்த்துக்கிட்டு 6 லைட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு தண்ணி வருதான் எப்படி பிடிக்க முடியும்? அது பகலில் பார்க்கணும், பகல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக படுத்து பார்க்கணும். ஸோ அதில் தான் ஒரு நடந்துச்சு. நைட்டு 3 o'clock சம்திங் வந்து கமருதீன் உள்ள தூங்கிட்டு இருந்திருக்காரு. லைட் அடிச்சிருக்கு. விகல்ஸ் விக்ரம் வந்து அதை பார்த்துட்டு போய் கமருதீன் ஏன்னா அவங்க சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கிறதுனால இவர் உள்ளே போகக்கூடாது இல்லையா, எழுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்சம் லேட்டராக அதுலேயும் வந்து 6 minutes கிட்ட 6 minutesக்கு மேலேயே தண்ணி வந்து வேஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கு பிக் பாஸ் போட்டு பொழந்து தெரியும். எப்படியும் எந்திரிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும். பொறுமை நீ அவனையே ஆஃப் பண்ணுமாப்பில் பொறுமையாக தண்ணி ஓடணும் அவனை வீடியோ போட்டு பொழந்துக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண விட்டு அதுக்கப்புறம் 6 நிமிஷம் நான் திறந்து விட்டேன்னா நீ தானே பைப்பு டேப்பையே நீ கையில் வச்சுக்கிட்டு அவன் வராலும் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு அடக்குன்னு ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 50 லிட்டர் கம்மியாக இருக்கு. எத்தனை முறை நீங்கள் பிடிக்க தவறுனீங்க? என்னங்களா லாஜிக்? ஓகே, இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு புது டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க, இந்த கேப்டன் ஆகிற டாஸ்க்கு. வெளுத்துக்கட்டு டாஸ்க். வெளுத்துக்கட்டு ஸோ வெளுத்துக்கட்டு டாஸ்கில் இவங்க எல்லாம் கொண்டு போய் ஜீன்ஸை வெளுத்தாங்களோ இல்லையா தெரியல. ஆனால் பார்வதியை கெமி போட்டு வேணும்னு வெளுத்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னா, ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் பைப்பில் தண்ணி பிடிச்சி கொண்டு போய் துவைச்சி அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை யார் நல்லா வெளுத்துருக்காங்களோ அவங்கெல்லாம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக வெளுத்தவங்கள அந்த இதில் எவிக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் புக் படிக்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து ஜீன்ஸ் எடுத்துகிட்டு போய் தான் பக்கெட்டில் தண்ணி பிடிக்கணும், இல்லை பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு தான் ஜீன்ஸ் எடுக்கணும்னு எங்கேயும் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை. தண்ணி எடுத்து ஜீன்ஸ் யாரு நல்லா துவைச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் பண்ணணும். ஆனால் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணதுமே என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் இன்னமும் மலமாடுக மாதிரி ஓடி போய் ஜீன்ஸ் பேண்ட்டை தூக்கிட்டு போய் பைப்பில் பிடிக்க போயிட்டாங்க. எல்லாரும் போகும்போது பார்வை மட்டும் டம்முன்னு யோசிச்சு நம்ம போய் தண்ணியை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம், ஏன்னா தண்ணிக்கு தான் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு நேரம் குடுக்குன்னு ஓடி போய் பைப் உள்ள வைக்கும். இப்போ ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி யோசிச்சிருந்தா மேபி புரிஞ்சிருக்காத. இந்த குறுக்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுங்களா என்ன பண்ணிச்சுங்கன்னா, ஓய் முதல்ல ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்துட்டு தானே போய் தண்ணி பிடிக்கணும். ஜீன் எடுத்து தான் பக்கெட்டுக்கு மேல பக்கெட் எடுத்து அவங்க ஜீன் எடுக்க. உனக்கு புரிஞ்சா ஓகே, புரியலாம். ரூல் புக் பக்கத்துல தான் இருக்கும். எடுத்துட்டு வந்து மறுபடியும் படிச்சு பார்த்து ஐயோ அது தப்புன்னு இருக்கலாம். அசல் சவுண்ட் கேட்டவுடன் ஓடி போய் பாஸ்கெட்டில் இருக்கும் 8 அழுக்கான ஜீன்ஸை எடுத்து வாஷ் செய்யும் இடத்திற்கு சென்று வாஷ் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அந்த வார்த்தையை விட்டதுக்கு கெவிக்கு புரிஞ்ச அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருந்த பார்வையை இழுத்து போட்டு என்ன அடிக்கிற மாதிரி பார்வதியும் ஓரளவுக்கு தம் கட்டி சரி இல்லை பார்வை என்ன நினைச்சாங்கன்னா, நீ ஹைட்டாக இருந்தாலும் வெயிட்டாக இருக்கு என்னால் முடியாதான்னு ஒரு ஏற்று பார்த்தாங்க. ஆனால் பார்வை கெமி வந்து ஸ்போர்ட் பர்சன் போல, ஸோ அதனால பொழந்துட்டாங்க. பார்வைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்தை கடைசி வரைக்கும் பக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு போராடி ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க துவைச்சு ஊத்துன அழுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் அதை வச்சு துவைக்கலான்னு பார்த்தா அது இருந்தாலும் அப்படிதான் பாரு பண்ணிருப்பேன். நோ ஐ வுட் ஹவ் நாட். என்ன நீ இது வச்சு இப்படி உனக்கு ரைட்டா இருக்கான்னு புடக்குன்னு தள்ளி விட்டு போடு இருந்துச்சு போயிட்டாங்க. அதுக்கும் இருக்கும் மாதிரி மேலயும் வந்து வெறுப்ப காட்டி அவங்க வந்து இருக்குல்லடா. ஏன்னா நீ யார இதுங்களும் சரி பண்ணுதே.
ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்வதி போயிட்டு வர ஓரமாக உட்காந்து நல்லா போட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த மொமெண்ட்டில் வந்து ஸ்பார்க் கிளிக் ஆன மாதிரி பார்வதி அந்த மொமெண்ட்லேருந்து பாய்சன் பாட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அலையிறாங்க. யாராவது வந்தால் நீ கொஞ்சம் குடி, நீ கொஞ்சம் குடி, நீ கொஞ்சம் குடி, எல்லாரும் வாயிலும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து கெமி எங்கெல்லாம் சுத்துறாங்களோ அங்க போயிட்டு ஒன்றும் இல்லைப்பா நடந்து இப்போ உனக்கு எனக்கு சண்டை நான் நடந்து போச்சு இதை மறந்துடலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன பண்ணு ஏப்பா நீ கொஞ்சம் சாப்பிட்றியா, இந்த தோசை உனக்கு ஒன்று வைக்கட்டுமா அப்படின்னா சரி நீ என்ன பண்ணுவேன், சேர்றா நேற்று தான் விளையாட்டு கடிச்சிட்டான் போல இருக்கு, இன்னைக்கு வந்து அண்ணங்கிட்ட வந்து அதை மறந்துட்டு வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒன்று இல்லைப்பா வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுறணும். இல்லைன்னா சரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி தோசையை வாங்கி சாப்பிட்டு அதை விட்டுட்டு அவளை பிடிச்சி வெக்கமே இல்லாம நேத்து போட்டு அடிச்சுட்டீங்க இப்ப காயம் பாரு. அதெல்லாம் பண்ணிட்டு தெளிவா தள்ளி விட்டுட்டு இந்த அப்படி அடியெல்லாம் கொடுத்துட்டு ஆனா எப்படி அது கேட்க தோணுது. என்ன அடிச்சுட்டான் மாப்பிள்ளை சந்தன ஒரு பதில் சொல்லல மாப்பிள்ளை எனக்கு ஒரு தன்னை அழகு வச்சுட்டான் மாப்பிள்ளை. சத்தியமா அது அந்த மொமெண்ட் தான். எந்த வித இதுவும் இல்லாம தோசை வேணுமா என்னென்ன வேணுமா அந்த பாவம் அவரும் சண்டை இல்ல கேக்குமாமா நீ பேசுறது அவருக்கு அதெல்லாம் கேட்காத மாதிரியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரியல திடீர்னு நந்தினி ஆமா என்ன நடந்ததுன்னு சொல்றேன். என்ன நடந்தது கமருதீன் காரணம் இல்லை எஃப்ஜே. ஏன்னா சபரியும் கமருதீனும் உள்ள போய் உட்காந்துட்டா படுத்துக்கிட்டாலாம் நம்மளால வந்து தண்ணியை பார்க்க முடியாது. பைப்பு கடியிலேயே படுத்துடலாம். படுத்துட்டோம்னா தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி நம்ம மேலே போட்டு எதிர்த்து அப்படிங்கிற ஐடியாவில் வந்து சரி பைப்பு கடியில் படுத்துக்கலாம்னு சொல்லி படுத்துட்டாங்க. இதை பார்த்துட்டு வந்து குரூப்பாக உட்காந்துட்டு இவங்க பைப்பு கடியில் படுத்துட்டாங்க, தண்ணி வேகமாக கொட்டி மூச்சாடம் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செத்துட்டா என்ன ஆகும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. என்ன ஆகும் நந்தினிலாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி விளையாட்டுக்கு எஃப்ஜே பேசினா. அப்படி அவன் என்ன பண்ணுவா சிரிச்சுதான் இருப்பான். எஃப்ஜே வந்து இந்த மாதிரி நந்தினி இப்படி சிரிப்பாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி மார்க் பண்ணி சிரிச்சு காமிச்சாங்க. ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும் அப்பயே போய் இல்லப்பா என்ன பேசாங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து நான் சிரிக்க மாட்டேன், எனக்கு தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு, அதனால தப்பா எடுத்துக்காதீங்க வேணாம்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா அது முறையே சேர்ந்து சிரிச்சுட்டு தள்ளி போட்டு போயிருக்கலாம். அதுதாங்க பாரு ஒரு அழுக யூ ஒரு மாதிரி ஒருத்தன் அழுகையிலேயே ஒருத்தனை மிரட்ட முடியும்னா எனக்கு தெரிஞ்சு நந்தினி. அப்போ அடுத்த நாள் வந்து இதே மாதிரி ஃபுல் பீக்ல வந்து நந்தினி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரியாலிட்டிக்கு நீங்க கிளாரிட்டி கொடுக்காத வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் இருக்க முடியும். நான் கிளம்புறேன். நீங்க எல்லாரும் என்ன சேவ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஜய் சேதுபதி சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அவ்வளவுதான். கனிகா பிடிச்சி திட்டுறாங்க, போற வரவங்க நான் பிடிச்சி திட்டுறாங்க, எல்லாருக்கும் பிடிச்சி எனக்கு அன்பு உண்மை பாசம் உண்மை நேசம் உண்மை நீ என்னை தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு கண்டமேனி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காமிச்சது என்னமோ ஒரு 6 to 7 minutes தான், ஆனா சாலிடா 40 minutesக்கு மேல வந்து அவங்க ஷவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க லைவ்ல. ஸோ அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கும்ட்டு இது நடக்கும்போது இன்னொன்று நம்ம பாய்சன் பாருமா என்ன பண்ணாங்கன்னா நேராக போயிட்டு இவங்க பின்னாடி போய் அப்படியே ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் ட்ரை பண்ணோம். நம்ம துஷார் வந்துட்டு வேணாமா நீங்கள் இப்போ அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க அவங்க பேசட்டும். உண்மையாகவே வந்து துஷார் பண்ணது கரெக்டான ஸ்டெப்பு. ஆனால் பாருக்கு அது பிடிக்கல, அவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கனால நீ என்ன தடுக்கிறது, நீ என்ன தடுக்கிறது, நான் அப்படி கடைசிக்கு வந்து பேசுவோம் நான் இங்கே தான் நிற்பேன் நீ அந்த பக்கம் போச்சு போ ஆப்போன்னு இதே வந்து பார்வதி பார்த்து துஷார் சொல்லி தான் ஒருத்தருப்பாங்க. அவ்வளோ ஆட்டிடியூட் வந்து காட்டினாங்க அவங்க. ஸோ சம்மு இப்போதைக்கு வீட்டுக்கு கேப்டனும் தலையும் அவர் தான். ஸோ அந்த பையன் வந்து அதை தடுக்கிறதுக்காக நின்றதும் எனக்கு ரொம்ப கரெக்டுன்னு தோணுச்சு. பட் பார்வதி சீரியஸாக அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் உள்ள போய் அது தேவையில்லாத வேலை. ஆனால் அதையும் தாண்டி நந்தினி எல்லாத்தையும் கத்தி முடிச்சு வெளியே போய் உட்கார இடத்துலையும் பாரு போய் உட்காந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசி நீ இப்படி பண்ணு உள்ளே போய் இதெல்லாம் சொல்லு அதெல்லாம் சொல்லுன்னு அவங்க மனசில் இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. உங்க இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, அது வழியா நீங்க போகலாம். ஸோ அடுத்து வந்து தலை டாஸ்க்ல வந்து 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று பிரவீன், இன்னொன்று ஆதிரை, மூணாவது துஷார். ஸோ இவங்க 3 பேர் தான் கேப்டன் டாஸ்கில் கிளைமேக்ஸில் இருந்தாங்க. கேப்டன் டாஸ்க் கடைசி இது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மொதல் டாஸ்கில் போட்டு பார்வை புலந்ததுனாலே என்னமோ தெரில, இன்னும் கொஞ்சம் ஹெவியான ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா ரத்தக்கால் வாய்ப்புன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ 3 பொருள் வச்சுருந்தாங்க. ஒன்று
மாஸ்க்கு, இன்னொன்று வந்து வாயை கட்டுற ஸ்கார்ஃபு, மூணாவது வந்து ஒரு யூனிஃபார்ம். ஆதிரை வந்து ஃபேஸ் ஃபுல் ஆஃப் அந்த மாஸ்க் எடுத்துக்கிட்டாங்க. துஷார் வந்து வாய் கட்டுறது எடுத்துக்கிட்டாரு. அண்ட் பிரவீன் வந்து யூனிஃபார்ம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது மூணு பேரும் ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு இப்போ இந்த பொருளோட வெளியே போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து சேர்ந்து இவங்க சூஸ் பண்ணதுல எது ரொம்ப மோஸ்ட் சாக்ரிஃபைசிங் திங்க்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க கேப்டனாக மாறுவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா மொத்தம் மூடுறதை விடவும் யூனிஃபார்ம் போட்டுக்கிறத விடவும் ஒருத்தன் பேசாமல் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி நினச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு துஷார் சும்மாவே பேசுறதுல பெருசாக அவங்க இருக்கிறதே ஈஸியான டாஸ்க்குடா வாங்க அப்படின்னு சொல்லி டவால் தூக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எடுத்து அவர் வாயை கட்டவும் எல்லாரும் இருந்துட்டு துஷாரை சொல்ல ஆரம்பிக்கவுமே ஆதிரியோட ஃபேஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா மூஞ்சி நான் இருக்கேன், நீ வாயை மூடிட்டு இருக்கிற, பாதி ஃபேஸே தெரியல, பேசவே முடியலன்னும், அப்போ நம்ம பாயிண்ட்டும் சேர்த்து அவனுக்கு போதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஆதிரை பிரேக் ஆகிட்டாங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆள் துஷார்னு ஸ்டார்ட் பண்ணதும் எல்லாரும் துஷார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அது கரெக்ட் தான். பேசாமலே ரூல் பண்ணணுங்கிறதோ பேசாமலே இருக்கணுங்கிறதோ ஆக்சுவலாக அது முடியவே முடியாது. இது எதர் பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ ரெண்டு வகையிலையும் போயிருக்கலாம். பட் அவங்க பாசிட்டிவான பாதையை சூஸ் பண்ணி நிறைய பேர் துஷாரை சொல்லவும் துஷார் வந்து ஃபர்ஸ்ட் தலையா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. முதல் வீட்டு தலை ஆதிரியனால தோத்ததை ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மாஸ்க் போட்டு ஓரமாக போய் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி நீ மாஸ்க் வந்து அவங்களுக்கு கொடுத்ததுல வந்து பிக் பாஸே வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு, நீ வந்து அப்படி இப்படி அவ்வளோ பெரிய ஸ்கார்ஃப் கொடுத்தா அது மூஞ்ச மூடும் போது பாதி மூஞ்ச முடிக்குது அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸா அது ஒன்று கொடுக்கறது வந்து எனக்கு அது வேலிடா தெரியல. எனக்கு என்ன டவுட்னா ஸ்கார்ஃபு முன்னாடி தானே இருந்தது, என்னமோ துஷாருக்கு மட்டும் தனியாக she thought that அது என்னன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லா மறைச்சா கண்டிப்பா நம்ம மேல தான் ஓட் அதிகம். ஒரு அழகே ஒரு பொண்ணு மறைச்சிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் ட்விஸ்ட் ஆகி போய் எல்லாம் இப்படி வரவும் இந்த பக்கம் வண்டியை வச்சிருப்போம். அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எபிசோட். இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து பெருசாக சொல்கிறதுக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கமருதீனை போட்டு பொழந்தாரு. கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்வை போட்டு பொழந்தாங்க. எல்லாருமே வந்து பாரு என்ன பண்றா அப்படிங்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பட் பாருவோட ஆட்டிடியூட் வந்து டோட்டலாக ரொம்ப ராங். நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து உங்களால வந்து தாங்கிக்க முடியல அப்படின்னா அதை வந்து மூஞ்சில சிரிச்சு ட்ரை பண்ணுவோம். எல்லாருக்குமே வந்து நீ என்ன குறை சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சைலண்டா இல்லை குனிச்சு கூட நிறைய பேர் உட்காந்துப்பாங்க. நீங்க அது விஜய் சேதுபதி அவரே வந்து வேணாமா அதை பண்ணாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் எப்படி வந்து அவங்க அந்த டைரக்டர் சார் வந்து அவங்களோட கதை சொல்லும்போது கால் ஆட்டிட்டு இருந்தாங்க. அது தப்பு இல்லையோ மேனரிசமோ, பட் அது எதிரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அது இதாக வியர்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்து இது ரீல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றதுலயுமே வந்து பார்வதி தான் நிறைய சொன்னாங்க. ப்ளஸ் வந்து ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்றதுலையும் பார்வதி தான் அதிகமாக சொன்னாங்க. அப்புறம் எனக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுறதுல வந்து என்ன பிரச்சனைனா ரொம்ப சிலரை வந்து பேச விடாமல் கட் பண்ணுறது, ஒரு மார்க் பண்ணுறது, டக்குன்னு ஸ்னாப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். ஆமாம், நாங்கள் பார்க்கும்போது யோசிச்சோம் நல்லா பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்லாவே கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. பட் ஒருத்தவங்க ஆன்சர் சொல்ல வரும்போது கொஞ்சம் பாதிலேச்சு போதும் உட்காருங்க அப்படின்னு சொல்லுறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வீக் ஃபுல்லாக ஒருத்தங்க வந்து நிறைய எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் வந்துட்டு அந்த வீக் எண்டில் தான் வந்து அவங்க ஏதோ ஒன்று பேசலாம், ஓகே நம்மளை பற்றி என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது டக்குன்னு ஸ்னாப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து யாருக்கு இருந்தாலும் கஷ்டமாக. நிறைய அடி வாங்கினது வந்து இந்த வாரம் கமருதீன், ஆதிரை நிறைய பேர் அடி வாங்கினாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து எலிமினேஷன் யாரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரவீன் காந்தி தான் வந்து அவர்கள் டைரக்டர் அவங்கள தான் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. பேசுறாரு. நான் விஜய் சேதுபதி ஒரு இடத்துல இருந்தேன்னா சரிங்க சார், ஓகே சார், போயிட்டு இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன். உள்ளேயே வந்து பிரவீன் காந்தி எலிமினேஷன் ஆனதுக்கப்புறம் பெருசாக யாரோடையும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. அவர் வந்து நிறைய இதில் எல்லாரும் பிரவீன் காந்தி அவங்கள தான் சொன்னாங்க. நிறைய ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு வந்து அது வேணாம் அப்படின்னு தோணிடுச்சு. அவர் ஓகே நீங்களாம் போங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் தோற்ற மாதிரி ஆகிடும், எனக்கு தோக்க விருப்பம் இல்லை. அது 1000 காரணம் சொன்னாலும் அவருக்கு அதை ஃபேஸ் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ அவர் பாயின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லாமல் கிளம்புறாரு. இதை விஜய் சேதுபதி மாற்றணும்னு நினச்சி அதை ஆரம்பித்து வச்ச விதம் ஓகே.
பாய் சொல்லுங்கள் சார் எல்லாருக்கும் சொல்லி கேட்ட வரைக்கும் ஓகே. எனக்கு அதில் உடன்பாடே இல்லைன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அதை தவிர்த்துருக்கலாம். அதை விட்டுட்டு அவரை பேச வைக்கிறதுக்காக போய் அவர் எதையோ பேசி இவர் எதையோ பேசி அவரும் குழம்பி இருக்கிறவங்களாம் பைத்தியம் ஆக்கிட்டாங்க. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லி சமநாகரிகம் காரணமாக வந்து பிரவீன் காந்தி வந்து கடைசியாக எல்லாருக்கும் பாய் சொல்கிறாங்க போயிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ கடைசியாக பிரவீன் காந்தி சொன்னதோட இந்த எபிசோடு முடியாமல் அதுக்கப்புறம் பார்வதியோட இவங்களோடலாம் வந்து அந்த சாப்பாடு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. இந்த வாரத்தோட பிக் பாஸ் கதை அவ்வளோதான். அடுத்த வாரம் யார் எலிமினேட் ஆகிறா, என்ன நடக்க போகுது, இந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய்.